ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட், ஆன்லைன் டிக்கெட்ஸ் அண்ட் ஆஃப்லைன் டிக்கெட்ஸில் தரிசன நேரம் முக்கிய மாற்றத்தோட டிடிடியில் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஆஃப்லைனில் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் டெய்லியும் கொடுத்துட்ருக்குறாங்க. 800 போல் திருமலாலையும் 200 டிக்கெட்ஸ் போல் திருப்பதி ஏர்போர்ட்லேயும். இப்போ திருமலாலேயே நம்ம டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா நாள் காலையில் க்யூவில் நின்று இந்த டிக்கெட்டை வாங்கிக்கணும். அதுக்கு முந்தின நாளே நம்ம திருமலாவில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நாள் வாங்குகிற டிக்கெட்டை வச்சுக்கிட்டு மறுநாள் காலையில் ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. க்யூவில் ஜாயின் பண்ணி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ கிட்டத்தட்ட 3 நாட்கள் திருமலாவில் பக்தர்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறதுக்காக அந்த சிரமத்தை தவிர்க்கிறதுக்காக டிடிடியில் என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரையல் பேசிஸில் ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 15 வரைக்கும் ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் காலையில் எடுத்துக்கிட்டு சாயந்தரமே நம்ம திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்த்துட்டு ரிட்டன் ஆகிடலான்னு சொல்லியிருக்கிறாங்க. காலையில் 10 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. 800 டிக்கெட்ஸ் ஆஸ் யூஷுவல் தினமுமே கொடுப்பாங்க. க்யூவில் நின்று இந்த டிக்கெட்டை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அன்றைக்கு சாயந்தரம் ரிப்போர்ட்டிங் டைம் 4:30 மணி போட்டிருக்காங்க. டைம் நோட் பண்ணிக்கோங்க. மார்னிங் கிடையாது, சாயந்தரம் 4:30 மணிக்கு போட்டிருக்காங்க. சேம் பிளேஸ் தான், வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1 ஏடிசி சர்க்கிள். அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு பெருமாளை அன்றைக்கே நம்ம தரிசனம் செய்துட்டு வந்துடலாம். மார்னிங் டிக்கெட் வாங்கிட்டா சாயந்தரம் தரிசனம் செய்துட்டு வந்துடலாம். ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் நோட் பண்ணிக்கோங்க. சேஞ்சஸ் தரிசன டைமோட சேஞ்ச் ஆகிருக்கு. திருப்பதி ஏர்போர்ட்டில் 200 போல் கொடுக்குறாங்க. அந்த கவுண்டர் 7 AM ஓப்பன் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்காங்க. திருப்பதி ஏர்போர்ட்டில் கொடுக்குற விஐபி பிரேக் தர்ஷன் வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட போர்டிங் பாஸ் எல்லாம் இருக்கணும். ஸோ அங்கே 7 மணிலேருந்து கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு ஷோ பேசிஸில் 200 டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. அங்கேயே அதை வாங்கிட்டோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் சாயந்தரம் 4:30 மணி போல் நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணி திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். திருமலானா 10 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டிக்கெட் கொடுக்குற டைம் நோட் பண்ணிக்கோங்க. தரிசன டைம் சாயந்தரம் 4:30 மணிக்குன்னு போட்டிருக்காங்க. அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கிறீங்க அக்டோபர் மாதம் வரைக்கும் அப்படின்னா உங்களோட ரிப்போர்ட்டிங் டைம் படி நீங்கள் போகலாம். அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆன்லைன் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அக்டோபர் 30 வரைக்கும் எந்த டேட்டில் நீங்கள் புக் பண்ணிக்கிறீங்களோ உங்களோட டிக்கெட்டே ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. அதன்படி நீங்கள் தரிசனம் செய்துட்டு வந்துடலாம். நவம்பர் 1 ஆன்லைனில் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணாலும் தினமும் திருமலாலையும் ஏர்போர்ட்லேயும் கொடுக்குற ஆஃப்லைனில் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் வாங்கினாலும் தரிசன டைம் சாயந்தரம் 4:30 மணிக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்காங்க. நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் காலையில் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு சாயந்தரமே நம்ம திருப்பதி பெருமாளை நமக்கு பிடிச்ச நல்ல கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்த்துட்டு ரிட்டன் வந்துடலாம். ரூம் தேவைன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம அப்படியே கூட ரிட்டன் வந்துடலாம். அடுத்து கீழ் திருப்பதியில் கொடுக்குற டோக்கன் 2 விதமாக டோக்கன் கொடுக்குறாங்க. ஒன்று ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், இன்னொன்று திவ்ய தர்ஷன் டோக்கன். இப்போ கவுண்டர் 3 to 4 மத்தியானம் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. இன்றைக்கு 3:45 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. மறுநாள் தரிசனத்துக்கு நாள் டோக்கன் கொடுக்குறாங்க. இலவச தரிசனத்தில் சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரதுக்கு 2 விதமாக டோக்கன் கொடுக்குறாங்க. அதில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா நம்ம 3 இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல வாங்கிக்கலாம். ஆதாரோட க்யூவில் நின்று ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்குகிறோம்னா நம்ம நடந்து போகணுன்னாலும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் அலிப்பிரி நடைபாதையிலையும் கொடுக்கறது கிடையாது, ஸ்ரீவாரிமெட்லையும் கொடுக்கறது கிடையாது. எங்கே கொடுக்குறாங்கன்னா அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டர் இருக்குது, அங்கே கொடுக்குறாங்க. அதே 3:45 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இன்றைக்கி புதன்கிழமைங்கிறதுனால எப்போயுமே புதன்கிழமைகளில் கோட்டா கொஞ்சம் கம்மியாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 11,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 7 மணி போல் ஸ்டேட்டஸ் செக் பண்ணப்போ மினிமம் டோக்கன்ஸ் அவைலபிளாக இருந்தது. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்
திவ்ய தர்ஷன் டோக்கன் 3000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் அந்த டைமில் செக் பண்ணுறப்போ அவைலபிளாக இருந்தது. ஓரளவுக்கு இப்போது ரிலாக்ஸ்டாக வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஆன் டைமில் வாங்கிட்டோம் அப்படின்னா மறுநாள் சில டைம் ஏர்லி மார்னிங்லாம் டோக்கன் கிடச்சிச்சின்னா சீக்கிரமாகவே நம்ம திருப்பதி பெருமாளை இலவச தரிசனத்தில் இந்த டோக்கன் மூலமாக பார்த்துட்டு வந்துடலாம். தரிசனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 5 மணி நேரம் மேக்ஸிமம் ஆகும். ஸ்ரீவாரிமேட்டோட திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கினா அதன் வழியாக தான் நம்ம நடந்து போகணும். ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கினா நம்ம நடந்தும் போகலாம், கார்ஜி பஸ்லேயும் போகலாம். ஒரு தடவை இந்த டோக்கனை வாங்கிட்டு அகெயின் வாங்குறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. திருமலாவில் ATGH சர்க்கிள்ட்டு இருக்கும். அதில் ஜாயின் பண்ணி தான் டோக்கன் தரிசனத்தில் நம்ம சுவாமி தரிசனம் பார்க்கலாம். டைரக்ட் சர்வ தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 12 மணி நேரம் தான் ஆகுது. ஆன்லைனில் எந்த டிக்கெட்டும் புக் பண்ணல அப்படிங்கிறவங்க ஒன்று மொதல் நாள் டோக்கன் வாங்கிட்டோ இல்லை டைரெக்டாக சர்வதர்ஷனம் க்யூலேயோ ஜாயின் பண்ணிவிட்டு சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா ஹெவி க்ரௌடு மாதிரி இல்லை. நேற்று 300 தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்த்தேன். 3.25 மணி நேரம் ஆச்சு. கருட சேவா பார்த்துட்டு பெருமாள் தரிசனம் செய்துட்டு வந்தேன். வெதர் நார்மலாக இருக்குது. புஷ்கரணி தீர்த்தத்தில் குளிக்கிறதுக்கு அனுமதிக்கிறது கிடையாது ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரைக்கும். அண்டு புக்கிங் பற்றின அப்டேட் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரலட்சுமி விரத பூஜை செய்கிறாங்க திருச்சானூர் பத்மாவதி அம்மவாரி கோயிலில். அதற்குண்டான டிக்கெட்ஸ் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கொடுக்குறாங்க. 2 விதமாக. ஒன்று சேவாவையும் நேரில் பார்த்துட்டு தாயார் தரிசனம் பார்த்துட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு தனி லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி புக் பண்ணிக்கணும். 150 டிக்கெட்ஸ் தான் ஒரு நாள் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு க்ரீன் கலரில் அவைலபிலிட்டி காமிக்கும். 1000 ரூபாய் டிக்கெட்டில் 2 பேர் போகலாம். 10 to 12 ஆஸ்தான மண்டபம் கோயில்கிட்டே இருக்குது. அங்கே தான் வரலட்சுமி விரதம் செய்வாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் சுபதம் என்ட்ரி வழியாக தயார் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இன்னொன்று வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட்டுன்னு அதுவும் தனி லிங்க் மூலமாக ஓப்பன் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு கோட்டா அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம புக் பண்ணிக்கலாம். அமௌண்ட்டெல்லாம் சேம் தான். 1000 ரூபாயில் 2 டிக்கெட். ஆனால் சேவாவை நம்ம டிவிலேயோ யூடியூப் சேனல்லையோ SBC சேனலில் பார்த்துக்கணும். 90 நாட்களுக்குள்ளார சுபதம் என்ட்ரி வழியாக போய் அந்த டிக்கெட்டை காமிச்சு தாயார் தரிசனம் செய்துட்டு வரலாம். பிரசாதம் நீங்கள் டைரக்ட் சேவா புக் பண்ணாலும் வர்ச்சுவல் சேவா புக் பண்ணாலும் சேம் தான். உத்தரியம், ப்ளவுஸ் பீட், லட்டு கொடுப்பாங்க. லட்டு கவுண்டரில் போய் நம்ம வாங்கிக்கணும். இது இல்லாமல் இதே டிக்கெட் கரண்ட் புக்கிங் ஆஃப்லைன்லேயும் கொடுக்குறாங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் கோயிலுக்கு கிட்ட இருக்கிற கவுண்டரில் நம்ம வாங்கிக்கணும். 9 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்கன்னா காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் அங்கே இருந்தோம்னா ஷியோராக கிடைக்கும். அதே 150 டிக்கெட்ஸ் போல் கொடுக்குறாங்க. 1000 ரூபாய் கொடுத்து நம்ம 2 பேர் வரலட்சுமி விரத பூஜையில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு தாயார் தரிசனம் மறுநாள் பார்த்துட்டு வரலாம். 8ஆம் தேதி. 7ஆம் தேதி கரண்ட் புக்கிங்கில் டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க காலையில் 9 மணிக்கு. ஆன்லைனில் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கொடுக்குறாங்க. ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். அக்காமடேஷன் நாம் தான் பார்த்துக்கணும். ஆல்ரெடி ஆகஸ்ட் மாதத்துது ஆன்லைன் புக்கிங்ஸ் எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு அப்டேட் கூட ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்குறாங்க. திருமலாவில் ஒரு பர்டிகுலர் பிளேஸை பார்க்கிங் மாதிரி கொடுத்து ப்ரீபெய்டு டாக்ஸி மினிமம் அமௌண்ட்டு மேக்ஸிமம் அமௌண்ட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணி ப்ரீபெய்டு டாக்ஸி மாதிரி கொண்டு வர போகிறதா டிஸ்கஸ் பண்ணிக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 75,183 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.89 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 25,906 பேர். டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த முக்கியமான டைம் சேஞ்சஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைனில் நம்ம ஸ்ரீவாணி VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட் வாங்கினோம் அப்படின்னா காலையிலே டிக்கெட்டை வாங்கி சாயந்தரம் பெருமாளை கிட்ட தரிசனம் செய்துட்டு வந்துடலாம்.